திரு அக்னீஸ்வரன், இந்த விவகாரங்கள் தொகுதி மறுவரை மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை ஒரு வாரம் கழித்து தேர்தல் முடிந்த பிறகாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து அதில் பேசப்பட்டிருக்கலாம். அப்படி பேசியிருந்தா அது அதிமுகவுக்கு எந்த சிக்கலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு கருதுது அதிமுக. இதை வெற்றி கொண்டாட்டமா திமுக கையில ஒரு தீப்பந்தமா எடுத்ததனால தமிழ்நாட்டில் வாங்கிய கடன் எல்லாம் குறைஞ்சிரும். ஆகையினால 4 அதிகார மையங்கள் திமுகவில் 4 அதிகார மையங்கள் அப்படிங்கிறது இல்லாம போயிரும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. திமுக அதிக அக்கறையும் அதிக விளம்பரத்தையும் தேடிக்கிருச்சு. இதை மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி நினைத்து பார்த்திருக்க வேண்டும். 23க்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார். இது மிகவும் சிறப்பானது. ஒன்றுமே இது சும்மாவே நாங்களும் தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிரியே இல்லப்பா. அண்ணன் மு க அழகிரி உரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அப்படிதான் சொன்னாரு. ரெட்டை இலெல்லாம் கருகி போச்சு அப்படின்னாரு. இன்னைக்கு கருகி போய் உட்கார்ந்து இருக்கிறது அண்ணன் அழகிரி தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே ஒரு இயக்கத்தை ரொம்ப தமிழ்நாடே திமுக தானே. அப்ப 70 கட்சி இருக்குது, 69 கட்சியை வாபஸ் வாங்க சொல்லிடலாமா? என்னது உங்கது? கடனை வாங்கிட்டீங்க, வரியை உயர்த்திட்டீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த இப்ப சார் அழகா சொல்றாரு பாருங்க, 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க, அரசாணை வெளியிட போறாங்க. ஆனா அரசிதழில் வெளியாயிடுச்சு சார், அரசிதழில் வெளியாயிடுச்சு. அதத்தான் சார். ஆனா இன்னைக்கு தாக்கல் செய்ததுல நீங்க அதை ஏன் ஏற்படக்கூடியதா இல்ல? கொடுத்தாச்சுல, அதுக்கு என்னது இல்ல? அந்த மசோதாக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆதரவா இருந்த மசோதா நிறைவேறி வந்துருச்சுல. அதே மாதிரி தான் இதை இவர்களாக பூதாகரம் ஆக்குறதுனால ஒரு தேர்தல் நேரத்தில் திமுக மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 2024 தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது சேலம் 8 வழிச்சாலை, பரந்தூர் விமானம், மச்சேந்திரநாதன் குழு, 91 கிராமங்களை எடுக்கிறீங்களே அது என்னாச்சு, இப்படிலாம் விளக்கமாக கேட்டார். சரி, கேட்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவர் அவர்களும் சொன்னாங்க, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், இதுல மாநிலத்தை பத்தி என்ன பேச போறீங்க, என்ன மக்கள்கிட்ட போய் சேருன்னாரு. அதே தான் நான் இப்ப சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் திமுக தலைவருக்கும் என்ன சொல்றேன்னா, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல அது 29 தான். ஓகே, இப்ப இந்த தேர்தல் பரப்புரையில தொகுதி மறுவரையறை விவகாரத்தையோ அல்லது மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவையோ கொண்டு வந்து பேசுவதற்கான சூழல் எப்படி உருவாச்சு? ஏன் அது பரப்புரையில ஒரு பேசுபொருளா மாறுச்சு? அதற்கான காரணம் என்ன? ஆண்டவன் தான் அறிவான். இயற்கைக்கு தான் தெரியும். சரி, ஆண்டவன் சொன்னா கூட சில பேர் ஆள்பவர்கள் அறிவார்களா, ஆண்டவன் அறிவானா? அக்னீஸ்வரன் அறிவாரா? ஆண்டவனும் ஆள்பவர்களும் அறிவார்கள். அடியனுக்கு தெரியாது. ஆனால் வெறும் விளம்பரத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு திமுக பாருங்கள் வெற்றி கொண்டாட்டம், நாளைய தினம் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுங்க. நான் கேட்கிறேன், 7.5 வெற்றி கொண்டாட்டம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீங்க 10% மாத்தினீங்களா? இந்தியாவில் எந்த மாநிலம் நடைமுறைப்படுத்தலைங்க. சரி, ஓகே. ஆக அதிமுக செய்த சாதனைகளை அவர்கள் வெளியிலே தம்பட்டம் அடிப்பதில்லை. திமுக எல்லா பொய்களையும் நியாயப்படுத்தி அழகுபடுத்தி அது சட்ட ரீதியாக சந்திக்கிறதா நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? இதனால் இதுக்கும் தமிழ்நாட்டு 2026 தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மக்களுக்கு என்னன்னே தெரியல இது. ஓகே, ஃபைன், பேசுவோம். இது யார் அறிவார்கள்? ஆள்பவர்கள் அறியாத சூழல்லையா அப்படியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த விஷயத்துக்கு இந்த ரகசியத்துக்கான விடை இன்னும் தெரியல. ஆக்சுவலாக எதுக்கு இந்த அர்ஜென்சின்ற விஷயம் இருக்குல்ல. ஒரு 2 தேர்தல், 2 மாநிலத்தில் முக்கியமான தேர்தல், அதுவும் தமிழ்நாடும் பாஜகவுக்கு முக்கியம், வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 2 மாநிலத்திலும் தேர்தல் நடக்கும்பொழுது பாஜக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த மசோதா தோக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்படியும் ஏன் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது நிச்சயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது ஏன் கொண்டு வந்தாங்க. 2வது, திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆக்ஷன்றது அது ரியாக்டிவ் தான். அது உங்களுக்கு எதிர்வினை தான், பாஜகவுக்கு எதிர்வினை தான். பாஜக இதை கொண்டாடுறாருன்னா அவங்களும் எதிர்வினை ஆற்ற போகிறதில்ல, இதை டிஃபீட் பண்ணுற அளவுக்குலாம் ஒற்றுமையாக செயல்பட போகிறதில்ல. நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ இவங்க அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. எங்களுக்கு இடங்கள் குறைஞ்சிரும், இல்லை ரேஷியோ அப்படி பார்த்தா நாங்கள் குறைஞ்சிருவோம்னு ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ரொம்ப பாமரத்தனமாக சொல்கிறதுன்னா பெண்கள் இடஒதுக்கீட்டை வந்து இந்தியா கூட்டணி தடுத்துருதுன்னு பாஜக பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது உண்மை. அதை மாற்றி அதுக்கு எதிராக இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ண பார்த்தாங்க, அந்த துரோகத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை திமுக எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக கீழே கொண்டு போகிறாங்கிறத பார்க்கணும். அதில் தான் அவங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. ஆனால் அது கொண்டு போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இது விளக்குறது ஹைலி டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கிறதுனால எங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க திமுகவில் அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க இது பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு இவங்க விளக்கி சொல்கிறதுக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சார். அதனால இதை வந்து ரொம்ப ஓவர் பிளே பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் டெல்லிக்கு எதிராக விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ களத்தில் வந்து நிச்சயமா இருக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? 8000 ரூபாய் டோக்கன் நீங்க கொடுத்தீங்களா, நான் 10,000 ரூபாய் டோக்கன் கொடுத்தோமா, இதான் விஷயம். இப்போ ஓடிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். அதனால வந்து களமே இப்போ மாறி இருக்குது அப்படின்னா கடைசி 2 நாள் என்ன நடக்க போகுது அதை பொறுத்து தான் மாறும். சில விஷயங்கள்லாம் மாறும். அதனால இந்த விஷயம் கையில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ப்ளோ பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், உங்களால் விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக விளக்க முடியும். இங்கே பாஜக அணி வந்து ஈஸியாக விளக்க முடியும். திமுக அணி வந்து அதை விளக்கிறதுக்கு கஷ்டப்படும். அதனால இந்த வெற்றியை வந்து இன்னைக்கு ராத்திரியோட விட்டுட்டு 8000 ரூபாய் டோக்கனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்லை 10,000 ரூபாய் டோக்கனில் அதிமுக கான்சென்ட்ரேட் பண்ணலாமே தவிர வேற விஷயங்கள் எடுத்தா இந்த நெருக்கத்தில் வந்து அது ரொம்ப 5 நாட்கள் தான் இருக்கு. ரொம்ப சிக்கலாக உங்களால் கன்வின்சிங்காக அந்த ஓட்டர் மத்தியில் கொண்டு போக முடியாது. நான் எந்த இடத்துல எதிர்த்தேன் அப்படின்னு திமுக அணி வந்து எந்த இடத்துல நாங்கள் எதிர்த்தோன்றதை கொண்டு போக முடியாது. ஆனால் எந்த இடத்துல அவங்க வந்து இதை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றத இந்தியா இது பாஜக அணி கரெக்டாக கொண்டு போகும். ஓகே, சிம்பிளாக கொண்டு போகும். சரி, ஓகே. திரு ஸ்ரீராம், இப்போ இன்னும் குறைவான நாட்கள் இருக்கு. பிரதமர் வராரு, அடுத்து ராகுல் காந்தி பரப்புரைக்கு வராரு. இங்கே தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர்களோடு, எதிர்க்கட்சி தலைவரோடு பிரதமரும் முதலமைச்சரோடு ராகுல் காந்தியும் பரப்புரை செய்ய போறாங்க. இந்த விஷயங்கள் பிரதானமா பேசப்படும் அப்படின்னா அது என்ன எதிர்வினையை ஏற்படுத்தும்? இல்ல, ஷாமனனுக்கு தெரிஞ்சு அண்ணன் சொல்லாம இருக்காரா எனக்கு தெரியல. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஏன் தெரியுமா இந்த டீலிமிட்டேஷனை லிங்க் பண்ணாங்க? அண்ணன் சொன்னது கரெக்ட், விமென்ஸ் பில் பாஸ் ஆனது கரெக்ட். ஆனா 850 கான்ஸ்டிட்யூன்சி 850 சீட்ல 33% என்பது கிட்டத்தட்ட 280 எம்பி கான்ஸ்டிட்யூவன்சிஸ். அதாவது இருக்கக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை, அவங்க கான்ஸ்டிட்யூவன்சி எண்ணிக்கை குறையாமல் 280 கொடுக்க வேண்டும். அது எந்த கான்ஸ்டிட்யூவன்சி நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்று சொன்னால் டீலிமிட்டேஷன் பண்ணினாதான் அந்த பெண்களுக்கு கரெக்டாக அதை கொடுக்க முடியும். அதை தான் தடுத்திருக்கிறார்கள். அதை தான் திமுக இந்த 62 எம்பிக்கள் திமுகவும் டிஎம்சியும் இந்த பெண்கள் பார்ட்டிசிபேஷன், இந்த டீலிமிட்டேஷன் இருந்தால்தான் எந்த கான்ஸ்டிட்யூவன்சி என்பதை பார்ப்பதற்கு அதை தவறியதற்கு திமுக காரணம், டிஎம்சி காரணம். இதை தான் சாமண்ண மறைக்கிறாங்க. ஏன் இதை லிங்க் பண்ணாங்கன்னா இந்த லிங்க் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, மறுக்கல, அந்த பில் பாஸ் ஆச்சு. ஆனா அந்த 280 பேர் எந்த கான்ஸ்டிட்யூவன்சி, அவர்களுக்காக ஒதுக்கப்படும் அந்த கான்ஸ்டிட்யூவன்சி எது என்று நாம் எப்ப தெரியும்? டீலிமிட்டேஷன் பண்ணாதான் அந்த கான்ஸ்டிட்யூவன்சி தெரியும். அதை தடுத்து நிறுத்திய பெருமை திரு மு.க. ஸ்டாலினுக்கு சாரும், மம்தா பானர்ஜிக்கு சாரும். மிச்சபடி வேற ஒண்ணும் இல்லை. அதை அவர்கள் நிச்சயமாக இதை பிரதமரும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி இதை அறுவடை செய்ய போகிறார் என்பதை மாற்று கருத்தில்லை. அதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோபம், கஞ்சாக்கு கோபம், பெண்களின் பாதுகாப்பு, உங்களுடைய நீங்க சொன்ன எந்த வாக்குறுதி எதையுமே நீங்க நிறைவேற்றாத வாக்குறுதி. சோ ஆகையால் இதுல நான் பிரியன் அண்ணன் சொன்னதை ரொம்ப ஒத்துக்கிறேன். இதை அவர்கள் புரிந்து அந்த செலிப்ரேஷனை பண்ணா அவங்களுக்கு நல்லது. புரியாமல் அவர்கள் தீப்பந்தத்தை தூக்கி கொண்டு கொல்லிக்கட்டை எடுத்து தலையில வச்ச மாதிரி அவர்கள் வைத்துக் கொள்ள போறார்கள். வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நிச்சயமாக இதை அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்தை தடுப்பது திமுக. டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஏற்கனவே இருக்குதுங்க. நம்மளோட கடைசி கமிஷன் 2002 1953 இருந்து ஆரம்பிச்சது. அந்த ஆக்ட் படி நீங்க இப்பவும் போடலாம். அதாவது ஸ்ரீராம் சொல்ற வாதம் எல்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சரிதான். ஆனா நேற்றைக்கு கெசட் பண்ணியாச்சு. இப்போ பெண்களுக்கு 1/3 கொடுத்தாச்சு. எதுல கொடுத்துருக்கோம்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் 500 சொச்சத்துல கொடுத்துருக்கிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணணும், கான்ஸ்டிட்யூன்சி ஐடென்டிஃபை பண்ணணும். டீலிமிட்டேஷன் ஆக்ட் மட்டும் ஏற்கனவே இருக்கு. கமிஷன் போடணும், புது கமிஷன் போடணும். பிரசிடென்டோட வேலை அது. இந்த இடத்துல இது இருக்கு. இது எப்படி பெண்களுக்கான ரிசர்வேஷன் தடுத்தது ஆகும்னு எனக்கு புரியல. அதாவது கெசட் பண்ணலன்னா தடுத்ததுன்னு சொல்லிடலாங்க.
சரி. யாரை கேட்டு கசட் பண்ணாங்க? அவங்க தானே பண்ணாங்க. நேற்றைக்கு அவசரமா பண்ணப்பட்டதுங்க, எல்லாமே அவசரங்க. அதனாலதான் பிரியன் கேட்டாரு, ஏன் இந்த அவசரம் எனக்கு புரியலன்னாரு. யாருக்குமே புரியல அது ஏன் இந்த அவசரம்னு, யாருக்குமே புரியல. இதான் உண்மை. தோத்த பிறகு அதுக்கு சப்ப கட்டுறது வேஸ்ட். சரி, ஒரு வரி பதில் சொல்லிடுங்க ஸ்ரீராம். நிறைவு செய்யுங்க. யார் தோப்பார்கள் என்பதை அண்ணன் May 4th பார்ப்பாங்க. நிச்சயமாக இதை யார் அறுவடை செய்ய போகிறார் என்பதையும் அண்ணன் பார்ப்பார். சரி, ஓகே. இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை நாம் பார்க்கிறோம். இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று 76% பேரும், தாக்கத்தை ஏற்படுத்தாது என 24% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் 4 வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின்